ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் நிறைய படிங்க, நிறைய கற்றுக்கோங்க. ஓகேவாம்மா? ஸோ நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ள பார்க்கலாம். ஜூன் 2024 2 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் மேக்ஸ் பேப்பரில். கொஸ்டின் நம்பர் 29. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. Prove that the function f of x equal to x square minus 2x minus 3 is strictly increasing in 2, infinity. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போகுது அப்படின்னு கண்டுபிடிங்க, ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. ஸோ கொடுத்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நம்ம இதை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷனை. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x மைனஸ் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2, கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ அது நம்ம தேவையில்லை. 2x மைனஸ் 2ன்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 2 காமனாக இருக்கனால நம்ம 2வை வெளியில் எடுத்துட்டா x மைனஸ் 1ன்னு வரும். ஸோ இதை நம்ம இங்கே பாருங்கள், 2x மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கலாம். இங்கே மல்டிப்ளைல இருக்கிற 2 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ 0 டிவைட் பை எனி திங் நமக்கு என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு ஆகும் இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா மைனஸ் 1 வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பை ரிவர்ஸ் ஆப்ரேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடுச்சு. ஓகேவாம்மா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஒரு ரஃபாக வந்து ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். நடுவில் நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது? 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை மிடில் போட்டுக்கிறோம். இப்போது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் அட் மைனஸ் இன்ஃபினிட்டி 1 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் இருக்க எனி நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? வென் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இருந்ததுன்னா ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2 எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் 1, இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸும் ப்ளஸ் 1 + 1 2, பிக் நம்பர் சைன் மைனஸ். ஸோ 2 டைம்ஸ் 2 வந்து என்ன ஆகும்? 4, ப்ளஸும் மைனஸ். ஸோ மைனஸ் 4ன்னு வந்திருக்கு. நமக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கு? மைனஸில் வந்திருக்கு. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, ஸோ 0வோட நமக்கு சின்னது தான் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ என்ன ஆகுது? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன தான் ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகுது அட் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும். ஏன்னா நமக்கு வந்து மைனஸில் வந்திருக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 1க்கும் பிட்வீனில் இருக்கிற நம்ம கண்டிஷன் என்னதுன்னா ஸ்ட்ரிக்ட்லி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம 1லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அட் 1 ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். நம்ம எனி நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 2ன்னு எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2 எக்ஸ் இருக்க இடத்துல 2 மைனஸ் 1. ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, பிக் நம்பர் சைன் ப்ளஸ் 2 டைம்ஸ் 1 2. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி வந்திருக்கு? நமக்கு ஆன்சர் பாசிட்டிவில் வந்திருக்கு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி வந்திருக்கு? 0வோட பெருசாக தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது அட் எதுலேருந்து? 1லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன தான் ஆகுது? ஸ்ட்ரிக்டாக இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இன்க்ரீஸ் தான் ஆகுது. நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது? 2லேருந்து இன்ஃபினிட்டி. 1லேருந்து இன்ஃபினிட்டியே இன்க்ரீஸ் ஆகும்போது அஃப்கோர்ஸ் 2லேருந்து இன்ஃபினிட்டி என்ன தான் ஆகும்? ஸ்ட்ரிக்டாக இன்க்ரீஸ் தான் ஆகும். அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். ஹென்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் 2, இன்ஃபினிட்டி. ஓகே சில்ட்ரன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.